புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரத்தான் செய்யும். அதுதான் குடும்பம். நீங்க தான் அனுசரிச்சு நடக்கணும். நேர வீட்டுக்கு போங்க, பொண்டாட்டிய சமாதானப்படுத்துங்க. சரிங்க போங்க. ரொம்ப நன்றி. அவங்களை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க, நான் பேசுறேன். போங்க. ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வாங்க ஜோசப். என்ன தனியா வந்திருக்கீங்க? ஜெனி கூட வரலையா? ஃபாதர் அது என்ன ஜோசப், ஏன் தயங்குறீங்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம்னா ஃபாதர் அது ஃபாதர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னது சொல்லுங்க. எங்க மேரேஜை உடனே நடத்தணும் ஃபாதர். என்னப்பா, உங்க மேரேஜ் உடனடியாக தானே நடக்க போகுது? அது அடுத்த வாரம் தான் ஃபாதர். நான் சொல்றது கொஞ்சம் சீக்கிரமாவே, அதாவது நாளைக்கே நடக்கிற மாதிரி. ஏன் அவசரப்படுறீங்க? சின்ன வயசு காதல் மாதிரி. ஒரு வாரம் தானே, பொறுத்துக்கிட்டு இருங்க. காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல கணவனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. ஃபாதர் நீங்க விளையாட்டா பேசுறீங்க. ஐ எம் சீரியஸ். எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. என்ன சொல்றீங்க ஜோசப்? ஃபாதர் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய பிரச்சனையும் இருக்கு. சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்புனா பெட்டரா இருக்கும். என்ன ஜோசப், இது என்ன பிசினஸ் மீட்டிங்கா? உடனே முடிச்சிட்டு கிளம்புறதுக்கு? ரெண்டு மனசுங்க கர்த்தர் முன்னாடி சங்கமிக்கிற ஒரு புனிதமான விழா. இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அது எனக்கும் தெரியும் ஃபாதர். நான் ஒரு இக்கட்டான பிரச்சனையில இருக்கேன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி என்னதான் பிரச்சனை? எங்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். அதெல்லாம் சரியா வராது ஃபாதர். இதெல்லாம் நீங்க பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிற பிரச்சனை இல்ல. ஏன் ஜோசப், ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க? சாரி ஃபாதர், என் நிலைமை அப்படி. ப்ளீஸ் உடனே கல்யாணத்தை வச்சுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. ஜோசப், நீங்க உண்மையான கிறிஸ்டியன் தானே? திருச்சபையோட விதிமுறைகளும் நடைமுறைகளும் உங்களுக்கு தெரியாது? அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, அடுத்த வாரம் கல்யாணம் அறிவிச்சாச்சு. அதை எப்படி மாத்த முடியும்? இந்த மாதிரி முதல்ல என்கிட்ட கேட்கறதே தப்பு. உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு பாருங்க. அதை விட்டுட்டு ஏற்கனவே முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்ட கல்யாணத்தை மாத்தணும்னா எப்படி? இந்த மாதிரி விவாதம் பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? அது எனக்கும் தெரியும் ஃபாதர். கடைசியா வேற வழி இல்லாம தான் உங்ககிட்ட வந்து கெஞ்சுறேன். அது உங்களுக்கும் புரியணும். ஸ்டாப் ஜோசப், இதை பத்தி இனிமே உங்ககிட்ட நான் பேச தயாரா இல்ல. ஃபாதர், இங்க எதுக்கு வந்தீங்க ஜோசப்? கிளம்புங்க. அப்போ என் கல்யாணத்தை நாளைக்கே நடத்த முடியாது. அதான் முடியாதுன்னு சொன்னேனே. என்னையா முடியாது? ஏன் முடியாது? நீ நினைச்சா நாளைக்கே முடியும். ஜோசப், என்ன இது? ஏன் இப்படி பேசுறீங்க? நான் உங்களை ஒரு ஜென்டில்மேன் நினைச்சேன். பின்ன உங்ககிட்ட எப்படி பேச சொல்ற? நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னமோ முடியாது முடியாதுன்னு சொல்ற. இத பார், இப்ப நீ என் கல்யாணத்தை உடனே நடத்தி வைக்க போறியா இல்லையா? யோ, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளியா? எவ்வளவு வேணும் சொல்லு, தரேன். ஜோசப், யாருகிட்ட என்ன பேச்சு பேசுற? கடவுள் ஊழியத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சவன் தான். எங்கிட்ட வந்து என்னென்னவோ பேசுற? மரியாதையை வெளில போ. உனக்கு உடனடியா இல்ல, ஒரு வாரம் கழிச்சு கூட இந்த கல்யாணமே நடக்காது. உன் நடவடிக்கை பச்சால சந்தேகமா இருக்கு. நான் ஜெனிஃபர் கிட்ட பேசுறேன். அப்போ நான் சொல்றதை நீ கேட்க மாட்ட. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டல. கெட் லாஸ்ட். யோ, நீ என்ன என் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது? உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் பாரு. கதவை திறந்து பாரு. ஃபாதர், ஐயோ ஃபாதர், 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 என்னடா இது? ஃபாதர், ஐயோ அடிபட்டுக்குடா. டேய் போடா, போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் பக்கத்துல யாரையாவது ஹெல்ப் கூப்பிடு, சீக்கிரம்.
ஃபாதர் 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 ஐயோ, என்ன மனோ? வராங்க சீக்கிரம். வாங்க வாங்க கொஞ்சம் சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்க. மெதுவா 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 பாத்து மெதுவா பாத்துங்க பாத்து. பாத்து மெதுவா பாத்து. பாத்துப்பா. மெதுவா பாத்து பாத்து இருங்க. பாத்து சீக்கிரம் போ போ. நல்லபடி பாத்து பத்திரம். பாத்து போ 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 போ. பாத்து பாத்து. சார் நீங்க விட்டுருங்க சார், நாங்க பாத்துக்கிறோம், விட்டுருங்க. சிஸ்டர், அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் எடுத்துருங்க. சரி அப்புறம் இதுல இருக்க மெடிசன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. டாக்டர், எஸ். இப்போ ஃபாதருக்கு எப்படி இருக்கு? அவர் யாரோ பலமா தாக்கி இருக்காங்க. ஸ்கல் ஓபன் ஆகாம இருந்தா பரவாயில்ல. இன்கேஸ் ஸ்கல் ஓபன் ஆயிருந்தா பிரெயின் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. டாக்டர், அவர் பொழைச்சுக்கு வரல. பாப்போம். வில் ட்ரை அவர் பெஸ்ட். ஃபாதருக்கு எதிரிகளே இல்ல, ரொம்ப நல்ல மனுஷன். அவரை போய் யார் இப்படி அடிச்சாங்கன்னு தெரியலையே. என்னால கூட நம்ப முடியல டாக்டர். ரொம்ப அருமையான மனுஷன். ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது அவரை காப்பாத்துங்க. எல்லாருடைய எண்ணமும் ஃபாதரை காப்பாத்தணுங்கிறது தான். ஆனா அவருடைய நிலைமை இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ டாக்டர். ஹலோ சார். வாங்க வணக்கம்மா. உள்ள போங்க. வாங்க சார், ப்ளீஸ் கம். வாங்க. நமஸ்தே நமஸ்தே வணக்கம். ஈஸ்வரன். வாங்க வாங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ஓ, ரொம்ப சந்தோஷம். உள்ள போங்க. வணக்கம்மா. வாங்க சார், வாங்க. வணக்கம். ப்ளீஸ். வணக்கம் ஈஸ்வரன். வாங்க மிஸ்டர் விஜயகுமார், வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னோட சம்பந்தி கோபிநாத். ஹலோ சார். நைஸ் டு Nice to meet you, சார். ரொம்ப Vijay. சந்தோஷம். வணக்கம். வணக்கம் சார். காஞ்சனா, வாங்க வாங்க வணக்கம்மா. வாங்க. வணக்கம். நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்குமா? உள்ள கூப்பிடுங்க. இந்தம்மா உள்ள கூட்டிட்டு போ. வாங்க உள்ள வாங்க. என்னங்க இன்னும் உஷாவை காணோம்? கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துருவா. அதுக்கு இல்ல, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. உஷாவையும் நீங்க கையோட அழிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு தனியா வர சொல்லிட்டு வந்தீங்க? இல்ல, அனு, அஞ்சலி, அர்ஜுன் எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அது மேக்கப் போடுறது கொஞ்ச நேரம் பிடிக்கும்னு சொன்னாங்க. சரி, அவங்க கூட்டு வரட்டும். முன்னால வந்து ஏற்பாடுலாம் கவனிப்போம். நாங்க வந்துட்டோம்.
மேக்கப் போட இவ்வளவு நேரம் ஆகுமா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி, வந்துருவா. ஆ, அப்புறம் சமந்தி, இந்த ஏற்பாடுலாம் ரொம்ப அமக்கலமா இருக்கு. யார் இந்த பொண்ணுங்கெல்லாம்? இவங்கெல்லாம் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில இருந்து வந்திருக்காங்க. ஓ. இந்த ப்ரோக்ராம் இருக்குங்களே எல்லாம் இவங்க தான் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நமக்கு ஒரு வேலையும் இல்ல, எல்லாம் இவங்க தான். நல்ல ஐடியாவா இருக்கு. யார் அரேஞ்ச் பண்ணது? எல்லாம் நம்ம அர்ஜுன் தான். அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓ, வெரி குட். நிறைய செலவாயிருக்குமே. இதுக்கெல்லாம் என்னங்க பெரிய செலவு. ஆக்சுவலி 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்த வேண்டியது ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டுக்காக வீட்டுல நடத்துறோம். கல்யாணத்தை பாருங்க, கிராண்டா நடத்திடலாம். ஓ, வாங்க மேடம். வாமா. என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்க? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா? டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. சரி, ஆதி உள்ள இருக்கா? ஓகே. என்னங்க டைம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் உஷாவை காணலையே. உஷா தனியா வந்திருந்தா இந்நேரம் வந்திருப்பா. நம்ம வீட்டு ஆளுங்க போய் தான் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் காஞ்சனா நீ டென்ஷன் ஆவற? வந்துருவாங்க, இன்னும் டைம் இருக்கு. நீ போ, உன் வேலையை கவனி. எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. நல்ல நேரம் போயிடுச்சுன்னா அப்புறம் சிக்கல் ஆயிடுங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாதுமா. இதோ வந்துட்டாங்க பாரு. Come on, girls. வெல்கம் எங்கள் அண்ணியே, வெல்கம் எங்கள் அண்ணியே, வெல்கம் எங்கள் அண்ணியே, வெல்கம் வெல்கம் எங்கள் அண்ணியே, கம் ஆன் எங்கள் லவ்லி அண்ணியே, கம் ஆன் எங்கள் அண்ணியே. வாமா, உள்ள வா. சரிம்மா, நீ போ. என்னடா இந்த ஏற்பாடெல்லாம்? சும்மா அப்படியே கிராண்டா இருக்கட்டுமேனு. எப்படி சூப்பரா? சோ நைஸ். How's it, Dad? சூப்பர்டா. Okay. வாமா, உள்ள வா. Come on. நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். Once again I'll call you back. அசப்பல உன்னை பார்த்தா ஷாருக் கான் மாதிரியே இருக்கு. வாங்க. உஷா, மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் விஜயகுமார், கலெக்டர். வணக்கம். உஷா என்னோட மருமக. பொண்ணு செலக்ஷன் ரொம்ப பிரமாதம். ஆதிக்கு பொருத்தமான ஜோடி ஈஸ்வரன். ஆதி, come on, please. அம்மா, ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்குல்ல? அம்மா அண்ணிய பாருங்க, சிம்பிளி கிரேட்ல. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பேசுறீங்க. அவன் என்ன பார்க்காத பொண்ணா? நான் இன்னைக்கு தானே பாக்குறேன். பார்த்த பொண்ணு தானே. ஆமா, ஏன் நிச்சயதார்த்தத்தை மண்டபத்துல வைக்காம உங்க வீட்லயே வச்சிட்டீங்க? இது எங்க வீட்டுக்கு முதல் ஃபங்க்ஷன் இல்லையா? அதான் சென்டிமெண்டா வீட்லயே நடத்தலான்னு இங்கேயே வச்சிட்டோம். கல்யாணத்தை பாருங்க, ரொம்ப ஆடம்பரமா பண்ணிடுவோம். நல்ல நேரம் இருக்கும்போதே பேச்செல்லாம் ஆரம்பிச்சிடலாமே. ஆமாமா, ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க சம்பந்தி? ஆ, ஓகே சம்பந்தி. அதான் தட்டு மாத்துறதுக்கு முன்னாடி சம்பந்தி மர போட்டு பேசிட்டீங்க. அது அப்புறம் வேற என்ன இருக்கு? அப்போ முகூர்த்த ஓலையை எழுதிடலாமே? ஆமா ஆமா, எழுதிட வேண்டியதான். ஆனா அதுக்கு முன்னாடி பேச வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் பேசிட்டா நல்லா இருக்கும். ஃபார்மாலிட்டிஸ்னு எதை சொல்றீங்க? அது வந்து இந்த சீசனத்தி, சீதனம், இது மாதிரி விஷயங்கள் தான். என் வீட்டுக்கு வர பொண்ணையே நான் பெரிய சீதனமா நினைக்கிறேன். என் வைஃபும் பையனும் கூட அப்படிதான் நினைக்கிறாங்க. என் பையனோட ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல முதலாளியோட வாழ்க்கையில இன்னொரு பாதியா இணைய போற பொண்ணுக்கு எதுக்கு சீதனம் வரதட்சணை எல்லாம்?
சொத்து எல்லாமே அந்த பொண்ணுக்கு தானே. வாட் இஸ் திஸ் டாட்? மருமகன் வந்தா அப்படியே அவங்க பக்கம் ஜம்ப் ஆயிட்டீங்க. அப்ப நாங்கள் என்ன பண்றது? அதானே, பொண்ணுங்களுக்கும் சொத்துல சம பங்கு இருக்குன்னு சட்டம் இருக்கு, மறந்துட்டீங்களா? அப்பா அப்ப எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? இத பாரு, யாருக்கும் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஆதியோட சொத்து. அவனா பார்த்து ஏதாவது உங்களுக்கு செஞ்சா தான் உண்டு. இல்ல இந்த பொண்ணு உஷா தான் பார்த்து செய்யணும். அப்போ அன்னி கை வச்சிட வேண்டியதான். இப்படி பேசிட்டு இருந்தா நல்ல நேரத்தை மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி முகூர்த்த ஓலை எழுதிருவோம். எழுதிடலாம். அப்புறம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு சம்மதமா கேட்டுருவோம். என்னங்க அது இந்த நேரத்துல போய் சம்மதம் கேக்குறீங்க? அதானே, இது காதல் கல்யாணங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. இருந்தாலும் ஃபார்மாலிட்டிஸும் ஒன்று இருக்கு இல்லையா? என்னன்னு கேட்டா முகூர்த்த ஓலை எழுதிடலாம். ஆதி, உஷா கல்யாணம் பண்ணிக்கிறது பூர்ண சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். என்ன உஷா, உனக்கு ஆதி கல்யாணம் பண்ணிக்கிறது பூர்ண சம்மதம் தானே? என்னமா அமைதியா இருக்க? உனக்கு ஆதி கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு ஆதிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல.